ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எப்பெல்லாம் ஆடுவோம், ஏதோ சாங் போட்டு ஆடுவோம், ஹாப்பி மூட்ல இருந்தா வைப் பண்றதுக்காக ஆடுவோம். ஆனா உலக வரலாற்றில் முதல் முறையாக அவங்க பாட்டுக்கு நான் ஆடினே இருப்பேன் அப்படின்னு டான்ஸ் ஆடியே கைகால் உடஞ்சி ஹார்ட் அட்டாக் வந்து டயர்டாகி செத்து போனவங்கள எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 400 பேர் சந்திரமுகி மாதிரி டான்ஸ் ஆடியே செத்து போனாங்க. ஒருவேளை மைக்கேல் ஜாக்சனுக்கு மூதாதையரா இருப்பாங்களோ? சரி வாங்க, அப்படி என்னதான் டான்ஸ் ஆனாங்கன்னு பார்க்கலாம். ஒரு மிஸ்டரி சொல்லட்டா? சுமார் 1518 காலகட்டத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் தோணும், எப்பா பார்த்தாலும் பூமர் மாதிரி அந்த காலத்துல அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு. நாங்க மட்டும் என்னப்பா பண்றது? அந்த காலத்துல ஏதாச்சும் நடந்துச்சுன்னு சொன்னாதானே எல்லாரும் பாக்குறீங்க. சரி வாங்க மேட்டருக்கு வருவோம். 1518 ஹோலி ரோமன் எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையர் தெரியும், அது என்ன ஹோலி ரோமன் எம்பையர், அது எங்க இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்ப இருக்கிற பிரான்ஸ் தாங்க உங்களுக்கு புரியாத மாதிரி சொன்னேன். அங்க ஸ்ட்ராஸ்பர்க் சிட்டில பஞ்சம் தலை விரிச்சாடுச்சு. அது தனியா ஆடாம கூட குரூப் டான்ஸ் ஆட ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்துச்சு. அதுல ஆளா வந்து ஜாயின் பண்ணது நம்ம ஃப்ரா டிராஃபியா தான். அவங்க ஆட ஆரம்பிச்ச உடனே அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஜாலி மூட்ல இருப்பா போல, அதான் ஆடுறான்னு அசால்ட்டா நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பெரிய டான்ஸ் மாரத்தானோட ஓப்பனிங் தான் இதுன்னு. நைட் வரைக்கும் நிக்காம டான்ஸ் ஆனதுல டயர்டாகி கை கால்லாம் வீங்கி போய் மயங்கி விழுந்துட்டாங்க. சரி, நைட்டோடய அரங்கேற்றம் முடிஞ்சதுன்னு நினைச்சா பொழுது விடியறத பிக் பாஸ்ல வர மாதிரி டான்ஸோட தான். இதை பார்த்து அவங்க வீட்டுக்காரர் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு டயர்டாகி அவர் மயங்கி விழுந்துட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு வியாதின்னு. இப்ப சோலோ பர்ஃபார்மன்ஸ் பத்தாதுன்னு சைட் டான்சர்ஸ் ஒரு 40 பேரை சேர்த்திட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வியாதி கொரோனா மாதிரி கொத்தா பரவ 40 பேர் 400 பேர் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் அந்த ஊர் கவர்மெண்ட்டுக்கு போக அதுல ஒரு 23ஆம் புலிகேசி கொடுத்த ஐடியால ஸ்டேஜ் போட்டு மைக் செட்டு கட்டி பாட்டு போட்டா ஆசை தீர ஆடிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சா வியாதியோட ஆடின 400 பேரோட சேர்ந்து தக்காளி வியாதி இல்லாதவன ஆட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கிடையில ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒருத்தன் இவங்க எல்லாம் ரத்தத்துல சூடு அதிகமானதாலதான் இப்படி ஆடுறாங்க, ஒவ்வொருத்தனையும் முடிச்சு உடம்புல ஓட்டையை போட்டு ரத்தத்தை எடுத்தா சரியா போயிருன்னு சொல்ல அதையும் ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. இன்னொருத்தன் என்னடா சாமியார் செயின்ட் விக்டர்ஸ் அவரோட சாபத்தை வாங்கிட்டாங்க, அதான் இப்படி ஆடுறாங்கன்னு சொல்றான். ஏன்டான்னு கேட்டா அவரை மதிக்காம ஒரு சலம் நாடி அவனோ ஆனானமா. நீங்களே சொல்லுங்க மக்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நம்பிதான் ஆகணும், ஏன்னா இது அந்த காலம் இல்லையா? பாருங்க மக்களே, அப்பையில இருந்தே இந்த பரிகாரம் பண்ணி ஏமாத்துற கும்பல் இருந்திருக்குது. இந்த சாபம் போறதுக்கு அவங்களும் நிறைய பரிகாரம் பண்ணிருக்காங்க. அப்பயும் அது சரியாகல. கையில சிலுவையை கொடுத்து புனித நீரை தெளிச்சு அப்பால போ சத்தானே அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபைனலா அந்த நோய் எப்படி சரியாச்சுன்னு யாருக்கும் தெரியல, ஆனா சரியாயிடுச்சு. இதுல ரெக்கவர் ஆனவங்க எல்லாம் வீட்டுக்கு போனாங்க, மத்தவங்களை அடக்கம் பண்ண காட்டுக்கு கொண்டு போனாங்க. காமெடியா பேசினதுனால இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சிடாதீங்க மக்களே. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்டோரியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்கணும்னா நம்ம மிஸ்ட்ரி சொல்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.